சேலத்தில் வாக்காளர்களுக்கு பணம் தர முயன்ற திமுகவைச் சேர்ந்த நபரை அதிமுகவினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் வரும் 4ஆம் தேதி நடக்கும் இடைத்தேர்தலை முன்னிட்டு பிரதான கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக இடையே நேரடி போட்டி நிலவி வருகிறது. தேர்தலின் போது பணப்பட்டுவாடா சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் கண்காணிப்பு பணியை பலப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சின்னகவுண்டபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வாக்காளர்களுக்கு திமுகவைச் சேர்ந்த சேகர் என்பவர் பணம் கொடுத்ததாக அதிமுகவினர் அவரை பிடித்து காரிப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சேகரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 22,500 ரூபாயை பறிமுதல் செய்தனர். சென்னையை சேர்ந்த சேகர் பாபு தலைமையிலும் ஏவா வேலு அவர் தலைமையிலும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இந்த பகுதியில் சின்னகவுண்டர் பகுதியில் முகாமிட்டு பணம் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தகவல் விடிகாலம் 5 மணிக்கு கிடைச்சது. அதன் அடிப்படையில் நாங்கள் கட்சி நிர்வாகிகள் போய் சென்று பார்த்தபோது சென்னையை சேர்ந்த சேகர் என்பவர், ராயப்படியை சேர்ந்த சேகர் என்பவர் ஓட்டுக்கு 500 ரூபாய் வீதம் உள்ளூர் நிர்வாகிகள் வைத்து கொடுத்து பணம் கொடுத்துருந்தாங்க. அது கையும் களவுமா பிடிச்சி காரிப்பட்டி காவல் ஆய்வாளர் அவரோட ஒப்படைச்சோம். ஆனால் அதிமுகவைச் சேர்ந்த அமைச்சர்களின் வற்புறுத்தலால் திமுகவினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதாக திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே காவல் நிலையத்தின் எதிரில் சந்தேகத்திற்கிடமாக வந்து கொண்டிருந்த காரை மடக்கி போலீசார் சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் காரில் 77,720 ரூபாய் இருந்ததை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பணம் பறிமுதல் செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன.